கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். நாம் திரும்பவுமாய் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதுல கர்த்தருக்கு மகிமையும் உங்கள் யாவருக்கும் எங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படி நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நேற்று வென்று மாறாத எங்கள் நல்ல தகப்பனை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். வானத்திலும் பூமியிலும் சர்வதிகாரம் கொடுக்கப்பட்ட எங்கள் ஜீவாதிபதியே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, அன்பில் பரிசுத்தம் உள்ளவரே, அப்பா நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்தவருடைய பாதத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து அப்பா நீர் வெளிப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை உடைத்து போடும். கர்த்தாவே, இதை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவர் மேலும் விசேஷத்தை கிருபை இறங்கட்டும். நாங்கள் பாடினது போல சர்வ ஞானியாய் நீர் வெளிப்படுங்கப்பா. எங்கள் தேவன் என்றாகிலும் எங்களை மறந்ததுண்டா? ஒரு நாள் கூட நீர் மறக்கவே இல்லைப்பா. ஆண்டவரே, ஒன்றிலாகிலும் எங்களுக்கு குறைவுபட்டதுனா எதுலேயும் குறையில்லைப்பா. எங்களை நிறைவாய் நடத்துகிற பரிசுத்தர் எங்களோடு கூட இருக்கிறீர். இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் நிறைவாக்குவீராக, ஆசீர்வதிப்பீராக. தேவ கிருபைக்கும் ஆளுகைக்கும் ஒவ்வொருவரையும் மறைத்துக் கொள்வீராக. அந்தகாரத்தின் கிரியைகள் இயேசு நாமத்தில் செயலிழப்பதாக. பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து எங்களோடு பேசு. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மனப்பாடமாய் தெரிந்த வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார் என்று சொல்லி இந்த பிலிப்பியர் நிருபத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்முடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குகிறது. நமக்கு கண்ணுக்கு தெரியுது என்னது? மகிமை தெரியாது, மறைஞ்சுதான் இருக்கும். எப்படி நிறைவாங்க ஒன்றும் புரியல. சிறுவேல் ஜனங்களுக்கு வனாந்திர வழியாய் நடந்து வருகையில் அப்படிதான் இருந்தது. இந்த வனாந்திரத்தில் நடந்து வர எகிப்து நல்ல செழிப்பான இடம். அங்கே சாப்பாடு கொடுக்கலனாலும் பார்க்க செழிப்பாக இருக்கும். நல்ல பார்க்க பயங்கர சிட்டி. அது பெரிய இடங்கள், பெரிய ஆட்கள் இருக்கிற இடம். எப்பயும் கலகலான்னு இருக்கும். எப்பயும் பணம் புழங்குதலோடு கூட இருக்கும். நல்லா சாப்பிடலாம். வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, கொம்பட்டிக்காய் எல்லாம் சாப்பிடலாம். நல்ல சாப்பாடு எல்லாம் இருந்தது. ஆனால் இவங்க வனாந்தரத்தில் வரும்போது ஒன்றுமே இல்லை. எல்லாம் வெறுமையாக இருக்குது பார்க்கறதுக்கு. எப்படி போகிறோம்? கானானுக்கு கூட்டு போனால் கானான் பாலும் தேனும் ஓடுற தேசம். அது உள்ளே போகிற வரைக்கும் இந்த வனாந்திரத்தை எப்படி நாம் தாண்டி போகிறோம்? அநேக வேளைகளை நம்ம வாழ்க்கை கூட வனாந்திர வாழ்க்கை தான். இந்த உலகத்தில் நாம் அடக்கிற நாட்கள் எல்லாம் வெறும் வனாந்திரம் தான். இந்த வனாந்திரத்தில் நாம் கடந்து போகும்போது அநேக பாடுகள், உபத்திரவங்கள் வரும்போது நாம கூட சலித்து கொள்ளுங்க. ஐயோ போதும் கர்த்தாவே என்று சொல்லி அநேக வேளைகளில் சலித்து போகிறோம். ஆனால் தேவன் நமக்கு கொடுக்குற ஒரு பெரிய வாக்குத்தத்தம் என்னன்னா, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா குறைவுகளையும் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே நிறைவாக்குவார். அப்ப என்ன செய்ய போறார் ஆண்டவர்? இந்த நாளிலே நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்தத்தின்படி எல்லாம் குறைவாக தான் இருக்கு. ஆனால் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி, அவருடைய ஐஸ்வர்யம் எப்படிப்பட்டது சொல்லி முடியாதது. ராஜாவோட கஜானால ஏதாவது காலி ஆகுமா? ஆகவே ஆகாது. ராஜாவோட கஜானா காலி ஆச்சுன்னா அந்த ராஜ்யம் அழிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். எப்போ ஒரு நாட்டுக்கு பஞ்சம் வருகிறதோ அந்த ராஜ்யம், அந்த ராஜாங்கம் சரியில்லைன்னு அர்த்தம். அப்பதான் பஞ்சம் வரும், பொருளாதார குறைவு வரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனா நம்மை ஆளுகை செய்கிற நம்ம ராஜா யாரு? ஐஸ்வர்ய சம்பன்னர். நமக்காக வீடே ஸ்பெஷலா கட்டிக்கிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஐஸ்வர்ய சம்பன்னர், தங்கத்தாலும் ரத்தினங்களாலும் கட்டி கொண்டிருக்கிற தேவன். அப்படிப்பட்ட தேவன் நம்ம என்ன செய்வாரா? மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே நம்முடைய குறைவுகளை, குறைவு அப்படின்னு சொன்னா அநேக விதமான குறைவு உண்டு. குறைவுன்னு பணப்பற்றாக்குறை தான் நிறைய பேர் யோசிக்கும். ஐயோ எனக்கு ரொம்ப கடன் இருக்கு சிஸ்டர், எனக்கு ரொம்ப பண பிரச்சனை, அது மட்டும்தான் குறைவு நினைப்போம். இல்லை, வேதம் சொல்லுகிறது
அநேக காரியங்களை குறித்து அது ஐஸ்வர்யம் என்று சொல்லி, மகிமையின் ஐஸ்வர்யம் என்று சொல்லுகிறது. வேதத்தை குறித்து நாம் வாசிக்கும் போது இந்த வேதம் என்ன சொல்லப்படுகிறது? பொக்கிஷம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சொல்லி முடியாத ஒரு பொக்கிஷம் இந்த வேதம். இந்த மகிமையின் ஐஸ்வர்யம் இது. அவருடைய கிருபை குறித்து வேதம் சொல்லுகிறது. மாறாத அவருடைய ஐஸ்வர்யம் என்று வேதம் சொல்லுகிறது. அது ஒரு நாளும் மாறாத அந்த ஐஸ்வர்யம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த குறை கூட இருக்கக்கூடாது. மகிமையின் ஐஸ்வர்யம்னா அவருடைய அன்பு, அவருடைய கிருபை, அவருடைய வல்லமை, அவருடைய அபிஷேகம், அது கூட ஐஸ்வர்யம். அவருடைய தயவு, அது குறையில்லாத ஒரு ஐஸ்வர்யம். அவருடைய கிருபை இருக்கு, அதை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவருடைய அளவில்லாத கிருபை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தை விரும்புகிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். உலக ஐஸ்வர்யம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். நம்ம எவ்வளவு கோடி வச்சிருந்தாலும் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அழிந்து போகிற பொருள். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், அழிந்து போகிற பொண்ணு வெள்ளி இவைகளை சேர்த்து பூமியில வைக்காதீங்க. இது என்ன பண்ணும்? ஒண்ணு பூச்சி கெடுத்துரும். அரிசி பருப்பெல்லாம் சேர்த்து சேர்த்து உள்ள வச்சு எனக்கு இன்னும் 10 வருஷத்துக்கு நான் சாப்பாட்டுக்கு கவலையில உள்ள பூட்டி வச்சாதான் பூச்சி கெடுத்துரும். அதை சாப்பிட்டு சாப்பிட்டு அரிச்சிடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இல்லை நிறைய பணத்தை எடுத்து 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 வச்சு திருடன் பார்த்துக்கிட்டே இருப்பான். இவங்க வீட்டில் சூப்பராக இருக்குது, போய் அடிச்சிட்டு போயிடலாம். அதுதான் சொல்ல, நான் இங்கே சேர்த்து வச்சிங்கன்னா பூச்சி கெடுத்துரும். இல்லைன்னா திருடன் வந்து கண்ணமிட்டு திருடுவான். எப்போ இவங்க ஏமாறுவாங்கன்னு பார்த்து உள்ளே வந்து திருடிட்டு போயிடுவான். நீங்கள் நிறைய பேர் ஐஸ்வர்யம் சேர்க்கணும் ஓடும்போது அவர்களுக்கு யாராவது ஒரு திருடன் வருவான். ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி மாதிரி ஒரு திருடன் வருவான், நல்லவங்க மாதிரி ஒரு திருடன் வருவான். அவங்கள தான் நம்பி இருக்கிறான்னு அழுதுகிட்டே வருவாங்க சொந்தக்காரங்க கூட. தெரியாது, ஏன்னா இந்த ஐஸ்வர்யம் திருடப்படும், ஏமாற்றப்படும். அதிகமாக சேர்த்தா நமக்கு தேவையானது இருந்தால் அது போதும். லட்சக்கணக்கில் வச்சு பேங்க் பேலன்ஸை என்ன பண்ண போறோம்? ஒன்றும் கிடையாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு தேவைக்கு இன்னைக்கு இருந்தால் போதும். நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க, நாம தான் ஐஸ்வர்யமா இருக்கு. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லி கொடுத்தார் பிலிப்பியருக்கு. அவர் என்ன செய்தார்? எனக்கு பசியா இருக்கவும் பட்டினியா இருக்கவும் குறைவுபடவும் பரிபூரணம் அடையவும் போதிக்கப்பட்டேன். பசியா இருக்கவும் போதிக்கப்பட்டார், நல்ல சாப்பிடவும் போதிக்கப்பட்டார், குறைவுபடவும் போதிக்கப்பட்டார், அதே போல நிறைவாய் இருக்க கூட போதித்தார். ஏன்னா பவுலுடைய வாழ்க்கை வரலாறை பார்க்கும்போது 9.5 கோடிக்கு சொந்தமான மனுஷன். கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி 9.5 கோடி. இப்போ இருக்கிற இப்போ 1 கோடி நம்ம யாரும் பார்த்துருக்க மாட்டோம். 9.5 கோடிக்கு சொந்தமான மனுஷன். படிப்பில் ஐஸ்வர்யம், பணத்தில் ஐஸ்வர்யம், பலத்தில் அதை விட ஒரு பெரிய ஒரு மல்யுத்த வீரர் என்று வேதம் சொல்கிறது. அதில் தான் பர்னபாவும் அவரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மல்யுத்த வீரர், பலத்தில் ஐஸ்வர்யம் எல்லாம் இருந்தது. ஆனால் எல்லாத்தையும் சொல்றாரு, இதெல்லாம் எனக்கு ஒன்று, கிறிஸ்து இயேசுவுக்குள் எனக்கு மகிமையின் ஐஸ்வர்யம் இருந்தா போதும். அதனாலதான் தேவன் என்ன செய்தார்? பவுலை பசியா இருக்கவும் போதித்தார், பரிபூர்ணம் அடையவும் போதித்தார், குறைவுபடவும் போதித்தார். அந்த குறைவுபட போதிக்கும் போதெல்லாம் மகிமையின் ஐஸ்வர்யத்தினாலே நிறைவாக்கி அவரை ஆசீர்வதித்தார். அதனாலதான் இந்த வாக்குத்தத்தங்களை நமக்கு அவர் எழுதி சென்றது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது இன்னைக்கு நமக்கு உபயோகமா இருக்கிறது. காரணம் என்ன? அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யம். அந்த ஐஸ்வர்யம் குறைவு இல்லாதது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு புரியல, வனாந்திரத்துல போறாங்க, அது வெறுப்பா இருக்கு, பழைய சாப்பாடு கிடைக்கல, வெறுப்பா இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு சாப்பிட்ட மச்சங்கள் சாப்பிட முடியல, வனாந்திரம் எங்க கிடைக்கும் மச்சம்? கறி கிடைக்கல, மட்டன் சிக்கன் கிடைக்கல, என்ன பண்ணான்னு தெரியல. ஆண்டவர் என்ன சொன்னார்? மோசையை பார்த்து சொன்னார், நீயே இத்தனை ஜனத்துக்கும் மாம்சம் புசிக்க கூடும். எப்படி ஆண்டவரே முடியும்? கிட்டத்தட்ட 8 லட்சம் 6 லட்சம் பேர் புருஷர்கள் இருக்காங்க, பிள்ளைங்க எல்லாம் கணக்கு பார்த்தா மொத்தம் 15 லட்சத்துக்கு மேலே இருப்பாங்க. இவ்வளோ பேருக்கு நான் எப்படி சாப்பாடு கொடுப்பேன்? ஆண்டவர் சொல்லுகிறார், என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்பதை இப்பொழுது காண்பாய். அதில் எழுதப்பட்டிருக்கிறது,
எங்கிருந்து தான் வந்ததோ இந்த காடை பறவைகள், இந்த வனாந்தரம் முழுவதும் எங்கேருந்து, இங்கேருந்து நான் எங்கள் அயனாவரத்தில் இருக்கோம், அயனாவரத்துலேருந்து ஆவடி வரைக்கும் கால்குலேட் பண்ண அவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் என்ன பறவை இருந்ததாம், அந்த காடை பறவைகள் விழுந்து கிடந்தது. எவ்வளோ அடி ஹைட்டுக்கு, 6 அடி என்று நினைக்கிறேன், அவ்வளோ ஹைட்டுக்கு காடை பறவைகள் விழுந்து கிடந்தது. காடை தான் இருக்கிறதுலே டேஸ்ட். நான் சாப்பிட்டதில்லை, சொல்கிறேன், நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். சிக்கனை விட மட்டனை விட காடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தி கூடவா. காரணம் என்ன, தேவனுக்கு தெரியும் ஜனங்களுக்கு கொடுக்கறது கூட சரியாக தான் கொடுப்பார், நல்லதை தான் கொடுப்பார். நாம் கேட்கறத கொடுக்க மாட்டார். நாம் கேட்கறத கொடுத்தா அது ஐஸ்வர்யம் அல்ல. நான் கேட்கறத அவர் கொடுத்தாருன்னா அதுக்கு பேர் தேவ சித்தம் அல்ல. நான் விரும்புறதெல்லாம் கொடுக்க மாட்டார். அவர் என்ன செய்வார், அவருக்கும் ஒரு திட்டம் வச்சிருப்பார். இதுதான் நல்லது, இதுதான் பெஸ்ட், இதை நிறைய சாப்பிட்டேன்னா உனக்கு பிபி வந்துடும், அதனால் அதை சாப்பிட்டாரு. இதை சாப்பாட்டில் கூட தேவன் தம்முடைய பிள்ளைகளை வழி நடத்துகிறார். அப்போ குறைவுபட போதிக்கப்பட்டார். இன்னைக்கு குறைவுபடுறீங்களா? கர்த்தர் போதிக்கிறார்னு யோசிங்க. ஐயோ குறையாயிடுச்சே, உமக்கு கண்ணு இல்லையா கேட்காதீங்க. நீ ஜெபத்தை கேட்குறீரா கேட்காதீங்க. இந்த கடன் பிரச்சனையில் அழுகிறனே உமக்கு கேட்கலையான்னு கேட்காதீங்க. அவருக்கு எல்லாம் தெரியும். நான் கடந்து போகிற அத்தனை பாடுகளும் பாதைகளும் அவருக்கு தெரியும். என் பலன் குள்ளி போச்சு, இந்த ஐஸ்வர்யம் போயிடுச்சு, நான் எப்படி இருந்தேன் சின்ன வயசுல, ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் ஓடி ஒரு இடம் நிற்க மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு பலன் குன்றி வயதாகி ஒருத்தர் கூட மதிக்கிறது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கடந்து போகிறவர்கள் அநேகர் உண்டு. ஐயோ என்னை கேட்க ஏன்னு கேட்க ஆள் இல்லை, சாப்பிட்டியான்னு கேட்க ஆள் இல்லை. தேவன் சொல்லுகிறார், என்றாகிலும் உன்னை மறந்ததுண்டா? அவர் மறக்கவே மாட்டார். அவர் நம்மை கைவிடவே மாட்டார். அவர் ஒரு நாளும் நம்மை மறுதலிக்க மாட்டார். அதனால தேவனிடத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இன்றைக்கு உங்களுடைய கருத்துல எங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. நீர் என்ன செய்யுங்கள், குறைவுகள் எல்லாம் கிறிஸ்தேசுக்குள் மகிமையில் நிறைவாக்கி தாரும் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, வேலை செய்கிற இடங்கள்ல கூட அநேகர் செய்கிற தவறு என்னன்னா, அந்த கம்பெனியோ அந்த வேலை செய்கிற இடமோ எப்படி போனால் நமக்கு என்ன, ஏதோ கடனுக்கு வேலை செஞ்சுட்டு சம்பளம் கொடுத்தா போதும்னு வர அநேகர் உண்டு. அதில் நம்ம ஒருத்தராக இருக்கக்கூடாது. நாம் வேலை செய்கிற இடம் நல்லா இருக்கும்னு நினச்சி வேலை செய்யணும். போய் ஆரம்பிக்கும் போதே ஜெபிங்க. ஒரு சின்ன கடையில் வேலை பார்க்கலாம், சம்பளத்துக்கு வேலை பார்க்கலாம். ஆண்டவரே இந்த கடையை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஜெபிங்க. அது நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தொழில் ஸ்தாபனம் நல்லா இருந்தால் தான் நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். நிறைய பேர் எல்லாம் ஏன்னா தானோ முறக்கழிச்சிட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்க. அதை காலையில் சும்மா அந்த டைமுக்கு எது தேவையோ அதெல்லாம் செஞ்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு அப்படியே போவாங்க. அந்த வேலை நாம செய்யக்கூடாது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் எஜமான்களுக்கு ஒரு குறைவும் வராதபடி பார்த்து கொள்ளுங்கள். நம்மை நடத்துகிற எஜமான்கள் குறைவுபடக்கூடாது. வீட்டு வேலை கூட செய்யலாம். சிலர் வீட்டு வேலைக்கு போகிறவங்க அது பற்றியா எப்படி இருக்குது வேறு அப்படிமா நினைக்காதீங்க. அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டால் தான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஆகாருடைய சாபமே அங்கே தான் வந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ என்ன செய்ய வேண்டும்? கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் சொல்லுகிறபடி நம்ம இருக்கிற இடத்தை ஆசீர்வதித்து, அங்கே குறை இல்லைன்னா நமக்கு குறையும். அதுக்காக ஜெபிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட திட்டமாய் தெளிவாய் பேசியிருக்கிற காரியங்கள் எல்லாம் நம்ம யோசித்து பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைபடாது. நீங்க மாத்திர கர்த்தரை தேடி பாருங்க, கர்த்தருடைய வல்லமையை தேடி பாருங்க, அந்த மகிமையின் ஐஸ்வர்யமா இருக்கிற கிருபையை தேடி பாருங்க, அவருடைய இரக்கத்தை தேடி பாருங்கள், அவருடைய மனதுருக்கத்தை தேடி பாருங்கள். அது கிடைச்சா போதும். வேதம் சொல்லுகிறது, சிங்கக்குட்டி கூட பட்னியா இருக்கும், கர்த்தரை தேடுகிற ஒரு நன்மை, சாப்பாடு இல்லை, பலன் இல்லை, எல்லாமே போயிடும். எல்லாம் ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒரு நன்மை கூட குறைய விடப்பட்ட பெர்ஃபெக்டா வச்சிருப்பாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, நாம் தேவ கரத்தில் இந்த நாளில் ஒப்பு கொடுக்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் பார்த்து சீஷர்களை பார்த்து கேட்டார், ஏதாகிலும் உங்களுக்கு குறைவுபட்டுச்சா? இல்லை ஆண்டாரே, நாங்கள் எல்லாம் ரெண்டு பேராக போனோம், எங்களுக்கு எந்த குறையாது, எங்களுக்கு எல்லாம் நிறைவாக இருந்தது என்று சொல்லி சந்தோஷமாய் சீஷர்கள் சொன்னார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால் ஊழியத்தில் கூட பயப்படாதீங்க. சீஷர்களை போஷித்த கர்த்தர்
சீஷர்களை ஊழியத்தில் பயன்படுத்தின கர்த்தர் நம்மை அழைத்திருப்பார் என்றால் ஒரு நாளும் நம்முடைய ஊழியத்தின் தேவைக்காக யார்கிட்டையும் கையேந்த விட மாட்டார், யார்கிட்டையும் போய் கை கட்டி நிற்க விட மாட்டார். நம்ம தேவையை சர்வ வல்லவரே சந்திப்பார், சர்வ ஞானியே நமக்கு உதவி செய்வார். அப்ப இந்த நாள்ல நம்ம ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும், எங்கள் குறைவுகளை கிறிஸ்தேசுவுக்குள் மகிமையில நிறைவாக்கும் என்று நாம் அர்ப்பணிப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதித்து நம்மை பெருகவே பெருக பண்ணுவாராக. ஆமென்.